இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களோட பிஎஃப் டிடக்ஷன் அதிகமாக போகுதுங்க. இதனால உங்களோட டேக் ஹோம் சேலரி கம்மியாக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டோட நியூ லேபர் கோட் படி எல்லா கம்பெனிஸும் அவங்க எம்ப்ளாயோட ஓவரால் சேலரில இருந்து 50% பேசிக் சேலரியா குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40% இருந்தது. இப்போ 50% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நம்மளுக்கு ஒரு சைடு பெனிஃபிட் இருந்தாலும் ஒரு சில மைனஸும் இருக்கு. என்னன்றத டீட்டெயிலா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓவரால் சேலரி 20,000னா இதுல இருந்து 40%ன்றது பேசிக் சேலரியா இருக்கும். லைக் 8,000. பேலன்ஸ் இருக்கிற 12,000 வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அலவன்ஸா வரும். இந்த 8,000ல இருந்து 12% பிஎஃப் டிடக்ஷன் போச்சுன்னா உங்களுக்கு 7,040 ருபீஸ்ன்றது பேசிக் பேவாகும். பிளஸ் 12,000 அலவன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 19,040 ருபீஸ் உங்களோட டேக் ஹோம் சேலரியா இருக்கும். இதே கம்பெனி வந்து உங்களுக்கு 50% பேசிக் பே கொடுத்தாங்கன்னா 10,000 பேசிக் பேவாகவும் 10,000 அதர் அலவன்ஸாகவும் இருக்கும். இந்த 10,000 பேசிக் பேல இருந்து 12% பிஎஃப் டிடக்ஷன் போச்சுன்னா உங்களுக்கு 8,800 பேசிக் பேவாகவும் பிளஸ் 10,000 அலவன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 18,800 உங்களோட டேக் ஹோம் சேலரியா இருக்கும். இதுல கம்பாரிசன் பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு 40% பேசிக் பே கொடுக்கும்போது உங்களோட டேக் ஹோம் சேலரி வந்து 19,040 ருபீஸ் இருக்கும். இதே கம்பெனி வந்து 50% பேசிக் பே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 18,800 தான் வரும். இதுல கம்பாரிசன் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்ச்குள்ள வரும். நான் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜா ஒரு 20,000க்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களோட சேலரி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துங்க. இது என்னதான் ஒரு பக்கம் டிடக்ஷன்ஸ் பண்ணாலும் இது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல தாங்க ஆட் ஆக போகுது. ஸோ நம்ம பிஎஃப் கிளைம் பண்ணும்போது நம்மளுக்கு பல்க் அமௌண்ட்டா தான் வரும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருந்தாலும் சில செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது ஒரு டிராபேக் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரால இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் மந்த்லி சேலரி கையில நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம சேலரில இருந்து கொஞ்சம் அடிஷனலா இன்னும் கம்மியாக போகுதுன்னு தெரிஞ்சா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இந்த நியூ ரூலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.